இனிமேல் அந்த பக்கம் போக வேண்டாம்னு மேலே வந்து உத்தரவாயிடுது. அதனால தான் உன்னை நான் கூப்பிடாமல் இருந்தேன். இப்போ சேர்த்து வைக்கணுமா, என்ன செய்யணும்? அடுத்து என்னை வந்து அவராக சொல்ல மாட்டேங்க. சரி, பொறுமையாயிரு. 3 மாதம் அவகாசம். 3 முறை என்னை பார்க்கவா, ஜெயிக்கிறேன். போ. கால் ஒன்று வா பெண்ணடியாளே. என்ன வீட்டுக்காரர் என்ன செய்யணும்? புரியல. கண்ண மூடு. என்ன கருத்தாமி? ஆபத்து இல்லாமல் ஏக்கி வைக்க அதில் ஒரு பைப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வைக்காமல் உன் புரிதனை காப்பாற்றணும். அவ்வளோதானே? கால் விட்டுரும். கடலூர ஒரேடி டிங் டிங் வா. நல்லா கர்மசாமிக்கு கடலூர் கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா கல்யாணம்? உனக்கே தானா? ஆடாடாடாடா ஆடாடாடாடா. கால் விட்டுவா. கடவுளுக்கு ஒரு பொண்ணு இருக்க. நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிடவே மாட்டேன். அடுத்து கடலூர் தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? வாயா, முன்னால் வந்து நிலை. அப்படி நினைக்கா. என்ன டிபார்ட்மெண்ட்? இதுவரை எடுத்த முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. உண்மையா? எத்தனை இடங்களில் ஜோதிடம் கேட்டு அதுவும் நடக்காமல் போச்சு. உண்மையா? இதில் என்ன நிலைமையாக இருக்கும்? எதுவும் மாந்திரிகத்தில் நடந்திருக்குமா? முன்ஜென்ம பாவ வினையின்படி நடக்காமல் போயிருதா? இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு ஒரு முடிவோடு என்னையை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. வரலாம். அமாவாசைக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு. கல்யாணத்தை நடத்தி வைக்க, தொழிலையும் உனக்கு தொடர்ந்து நடத்த வைக்க. அதெல்லாம் பெறக்கூடிய நிலை இருந்தால் நீ கல்யாணம் முடிக்கக்கூடாது. ஒத்துக்கிறியா? என்னடா வேணும்? ஞானம் வேணுமா அல்லது பொண்டாட்டி வேணுமா? பதில் பேசுடா. கல்யாணம் வேணுமா ஞானம் வேணுமா? இரண்டுக்கும் இடையிலே மிரண்டது ஏனடா? 2 கட்ட நிலையில் இருக்கியா? மெல்ல மெல்ல என்னை அணுகுவாய். போ தம்பி, காலம் வந்துட்டு வாடா. போட் ரைட். போட் ரைட். கண்டக்டர் வேலை பார்க்கியா நீ? கால் வந்துட்டு வா. டிங் டிங் டொண்டம் டொண்டம். பண்ணி நாய். இந்த வருமானத்தை வச்சு வண்டியை ஓட்ட முடியலையடா. அடிஷனலாக ஏதேனும் தொழில் அமைக்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் உள்ளத்தில் ஓடும். அதுக்குரிய சூழ்நிலைகள் தடையாகவே நடந்து கொண்டிருக்கும். இப்போ உனக்கு வாழ்க்கையும் சரியாக்கணும், உனக்கு தொழிலும் நிரந்தரமாகணும். அவ்வளோதான விஷயம். வருமானம் பற்றாக்குறையாக இருக்குது. இந்தா பணம் தாரேன், குடும்பமாகி தாரேன். வெற்றி உண்டு மகனே. தெய்வமாக இருக்கு. போ. கர்மசாமி தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாமா. என்னம்மா பிள்ளை? அடுத்த பைசில் விழுப்புரம். அவ்வளோதான், கடலூர் முடியுது. விழுப்புரம் அடுத்த பைசில். வாங்க விழுப்புரம் மக்களும். விழுப்புரம் நான் வரல உங்க ஊருக்கு. உட்காரு. என்னடா தம்பி, எப்படி இருக்கே? என்ன வேணும் ஐயாவுக்கு? கண்ண மூடுமா. இந்த விரல பிடுறா தம்பி. இவன் வேண்டாமுங்களா அவா வேண்டாமுங்களா? கண்ண மூடு. தம்பி, விழுப்புரமா உனக்கு? கடலூர். கிறிஸ்துவ சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு?
அப்படியா? அங்கே போயிருக்கியா? ஏன்? கண்குளிர காட்சிகள் பார்க்க போயிருக்க. கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. நீ உட்கார். முடிச்சிடலாமா? வரலாம் வா. உன் உடம்பை பற்றி உனக்கு என்னடா சந்தேகம்? வருமானத்தை பற்றியும் உடல்நிலைகளை பற்றியும் உனக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கிறது இருக்கா? அதில் எந்த குறையும் இல்லாமல் உன்னை உறுதிப்படுத்தியாச்சுன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. கால் வந்துட்டு வா. இருக்கத்தான் செய்யும். அது ஏன்னு எனக்கு மட்டும் தெரியும், ஒரு தாயிட்ட சொல்ல முடியாது. மன அமைதியாரு, பாக்கியை பார்த்துக்கலாம். சரிடா, வா. உன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணுமா, எங்கே இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணுமா? நீ விரும்புகிற பொண்ணை முடிக்கணும். அவட்ட நீ பேசவே இல்லையே, இன்னும் எப்படி? நீ இங்கேருந்து ஒரு நடிகையை விரும்ப நான் வசியமணியான தர முடியும்? டொக்கடி புக்கடி டக்கடி நடிக்க யார்? இவங்க பேசுனாங்களா அவங்க பேசுனாங்களா? கண்ணை மூட அந்த பிள்ளையுடைய மனத்தை பார்க்க. அவங்க வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாங்க. நீங்கள் நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு நான் முடிச்சு வைக்க, வாழ்க்கையை ஓட்டுனா தம்பி போ, நல்லா போ. கர்மசாமிக்கு விழுப்புரம். என் வீட்டுக்குள்ளே பணச்சங்கடங்கள் மனச்சங்கடங்கள் இருக்குன்னு கேட்டு வந்த பெண்மணி யாருமா? கால் வந்துட்டு வா. தூங்குவா பாரு. அது யாரு? அம்மா அண்ணனுக்கு என்ன? உட்கார். வருத்தப்படுவீங்க, உங்கள் அண்ணன் யோக்கியனா? அப்படி சொல்ல முடியாது. அவன் ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். யாருக்கு? குடும்பத்துக்குன்னா ஆம்பளைக்கு இல்லை பொம்பளைக்கு. ரொம்ப இறக்கப்பட்டு அந்த இறக்கத்தில் மனதை தடுமாற விட்டுட்டான். அதனால் அவங்கள விட்டுட்டு இவன் கல்யாணம் முடிக்க முடியாதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? புண்ணியமாக வந்துட்டிய, காலில் வந்துட்டு வாங்க. அப்படி சொல்லுடா ஆம்பளை பிள்ளைல கூட்டு வா. அவன் வயத்துக்குள்ளே கொஞ்சம் மருந்து கிடக்கு. நல்லாக்கி தெளிவு பண்ணி தாரேன். அமாவாசைக்கு முன்னால் என்னை வந்து பாரு. இந்தா வெற்றி போ, ஜெயித்து வா போ. இப்போதுக்கெல்லாம் நடக்காது. உங்கள் இஷ்டப்படி அவனை அசைக்கிறதுக்கு வேறு வழி இருக்குது. போங்க, டிங் டிங் போ. கர்மசாமிக்கு அமாவாசைக்கு முதல் நாள் வரணும். வந்தால் தான் ஜெயிக்க முடியும். என்ன இப்படி ஓட்டிகிட்டேன்னா அவன் டேஸ் உங்களால் திருப்பவே முடியாது. நீங்கள் வந்தால் தான் மாற்ற முடியும். அமாவாசைக்கு பதிவு பண்ண சொல்லுவாங்க. அப்படி போங்க, சந்தோஷம். போய்ட்டு வாமா. இந்தாப்பா உடம்புல போட்டுக்கணும், வெற்றி உண்டு. ஆனந்தம் பண்ணீங்க. எஸ். கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவர்கள் யார்? விழுப்புரம். அவங்களுக்கு நீங்கள் மயிலம். யார்கிட்ட போய் சொல்லுதிய? மயிலம் விழுப்புரம் மாவட்டமா? அப்படியா? என்னப்பா பிள்ளைக்கு? பக்கத்தில் வாடா. கொடுவாளை கையிலேந்தி பலியிட்டு நிற்கும் அங்காளம்மன் எங்கப்பா இருக்கா? என்ன வேணும்? 2 கால் வந்துட்டு வா. தூரப்படுறது தூரப்படுறாடா. வரலாம். புரியல. இந்த விபூதியை கொண்டு விவசாயத்தில் போடு, பொன் விளையும் பூமியாய் மலரும்.
உன் பிள்ளையில ஒரு பிள்ளை அரசாங்க உத்தியோகத்துக்கு செல்ல வைக்கிறேன், பொம்பளை பிள்ளைய. ஆம்பளை பையனுக்கு பிஸ்னஸில் என்ன போட்டு தரேன். சரியா? உன் இடத்துக்குள்ளே செய்வன கோளாறு நடந்திருக்குன்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மைதான், நீக்கி தாரேன். அமாவாசைக்கு முதல் நாள் வா போ. மயிலம் சொத்து சம்பந்தமாக ஒரு முடிவு வேணும். அது உங்கள் பக்கத்தில் நியாயமான தீர்ப்பாக இருக்க வேணும். வெற்றியாக்கி தாரேன். ஆமாம், பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தமும் குழப்பங்களும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன். இவருடைய உடலுக்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றி தாரேன். வேறு என்ன வேணும்? இந்தா சொத்தை தந்தாச்சு. இந்தா நல்லாரு, வெற்றி அடைஞ்சு வருவேன். தள்ளித்தாரேன். போயிட்டாங்க. கர்பதாமிக்கு திண்டுக்கல் நண்டுக்கல் திண்டுக்கல் பக்தரான திண்டுக்கல். வாப்பா, காலம் வந்து வாப்பா. யாரெல்லாம் வந்தேன்? உன் பிள்ளை எங்க? உன் மனைவி எங்க? கால் வந்துட்டு வா. திண்டுக்கல். காளியம்மன் கோயில் இருக்காப்பா, அதில் கருப்பசாமி இருக்கானாப்பா. இப்போ என்னப்பா வேணும் உங்களுக்கு? பக்கத்தில் வா. நீங்கள் யாரும் பேசவே கூடாது, கண்ணை முடிக்கா. படிப்பில் இவளுடைய மனது கொஞ்சம் பய உணர்வை கொடுக்கு. அதனால் இப்போ அந்த படிப்பை தொடர முடியாத அளவுக்கு மன கஷ்டமும் குழப்பமும் இருக்கும். இருக்கா மகளே? இதை கம்ப்ளீட் பண்ண வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? படித்து முடிவாக்கி தாரேன். இந்தா இன்னையிலிருந்து உனக்கு அந்த மெமரி பவர் கொடுத்தாச்சு. சந்தோஷமா இருக்கு. ஓடு. நல்லா இருக்கு. பக்கத்தில் வா. 3 முறை என்னைய பாரு. மகாலட்சுமி கடாட்சம் பண்ணித்தாரேன். ஜெயிச்சு வாங்க மக்கா. போயிட்டாங்க. கர்மதாமிக்கு வாழ்க்கை தகுந்தமாக மனக்குழப்பமும் 2 பேர்களுக்குள் ஒற்றுமை குறைவும் உடைய குடும்பம் எது? வாங்க. யாருக்கெல்லாம்? உங்கள் மனைவி எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வாங்க. மணி 6. என்ன வேணும்? வீட்டுக்குள்ளே செய்வன கோளாறு நடந்திருக்கு. இடையில் ஒரு தகடுகளாக கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். எடுத்தீங்களா? கால் வந்துட்டாங்க. அந்த செய்வனையை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். குடும்பத்தை சீர் பண்ணி தந்துருந்தேன். வேறு என்ன வேணும்ப்பா? போட்டி பொறாமையான தேவையில்லாத வேண்டாலும் பண்ணிட்டாங்க. யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. தீர்த்து தர வேண்டிய பொருள் உனக்கு. நீ எடுத்த தகடுக்கு சக்தி இல்லாமல் ஆக்கியாச்சு. மீண்டும் ஒரு இடத்துல இருக்குது, அதை அழித்து தந்துருந்தேன். 3 முறை என்னைய பாரு. ஓடு போ. கர்மதாமிக்கு நான் பெற்ற பிள்ளையினுடைய கல்வியை பற்றி ஆராய்ச்சி. யாருக்கு? பிள்ளையின் கல்வியை பற்றி ஆராய்ச்சி, படிப்பு சம்மந்தமாக. எந்த ஊர்? இங்கே வாங்க. எந்த ஊர்? திண்டுக்கல்ல தான் சொந்த ஊர். இப்போ திண்டுக்கல்ல இருக்கிறீங்களா? ஆதார கார்டெல்லாம் இப்போ திண்டுக்கல்ல எதுக்கு வந்திருக்கிய? இல்லை நீங்கள் இல்லை, நீங்கள் குழம்புறிய. வாப்பா. திண்டுக்கல்லா? யாருக்கு படிப்பு? கால் வந்துட்டு வாங்க. தண்ணி தண்டையா? ஒரு டேங்கை கொண்டு விடுங்க. உட்கார்.
பக்கத்தில் வாங்க. இருக்கானா இப்போ? ஆள் தவறி போச்சு. கண்ணை முடுங்க. மாந்திரிக செய்வரை கோளாறால் பாதிக்கப்பட்டு ஒரு மகன் இறந்தான். அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. அடுத்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை சரியாக்கி தரேன், குழப்பலாமல் நடத்தி தரேன். கால் ஒன்றுலாம் அதை நீ ஏற்றுத்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. என்ன உன்னை யார் கூப்பிட்டா? யாருமா கூப்பிட்டா? சக் புக் சிக். இந்தா இருக்க பிள்ளையுடைய மனத்தை காப்பாற்றி வாழ வச்சு தரேன். வெற்றி உண்டு. புண்ணியமாக இருங்க. இப்போ போகக்கூடாது, ஒருத்தர் கழிச்சு போங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அரோவரா. கரெக்டாக சொல்லுதீங்களா? யார் அது? ஓ நீங்கள். அப்படியா? யார் கர்மசாமி அது? அப்படியா? கேட்டு போங்க. திருவள்ளூர் 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 பக்தராங்க. திருவள்ளூர் திருவள்ளூர் வள்ளுன்னு சொல்லுதே. வாரையலா நீங்கள்லாம்? யார் நீங்க? திருவள்ளூர் கால் வாங்கோ. திருவள்ளூராடா தம்பி? சபாஸ் தம்பி சபாஸ். குழந்தை இருக்காடா? அது வேணும்னாடா? உன்னை கூப்பிட்டு சரிதானடா? எஸ் மேன். உட்காருங்க. என்ன வேணும் மகளே உனக்கு? எல்லாரும் திருவள்ளூர்காரங்க எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் வேணும். கணித முறை எனக்கு மானையும் கனியெல்லாம் தந்துட்டு கண்டுக்கிடாமல் போயிட்டீங்களே, ஏப்பா? அப்படியா? 3 1 ஊரை காலில் வந்துட்டு வா. பத்தை பத்மநேரி. எந்த ஊர் அது? பத்மநேரி எங்கே இருக்கு? உனக்கு எந்த ஊர்? வீரராகவ பெருமாள் சாமி எங்கே இருக்கிறார்? சீமந்தம் நடத்துகிற அன்னை பராசக்தி அம்மன் கோயில் எங்கே இருக்கிறது? அங்கெல்லாம் போய் நீங்க பரிகாரம் பண்ணீங்களா? பண்ணி முடிச்சிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு கொடுக்குற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கும். வாங்கிக்கிடுவீங்களா? கால் வந்துட்டு வாங்க. என்னடா தம்பி நல்லா இருக்கிய? வா மகளே, முன்னால வா. உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? திருச்சிற்றம்பலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டினத்தடிகளார் சுவாமி அடிக்கடி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவார். என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ள கோவில் என்று அர்த்தம். அந்த பேருடைய அர்த்தம் என்ன? என் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற சிவனே என்று பொருள். அதான் திருச்சிற்றம்பலம். இந்தா பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? விசாலாட்சி அப்படி பேர். வெற்றி உண்டு. இந்த உலகத்துக்கே படிகளக்கிற தாயின் பெயர் அன்னபூரணி. நல்லா இரு மகளே. அதுக்கு அடுத்த உத்தரவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். இந்த மகிழ்ச்சியில் இன்று வீடு செல்லுங்கள், ஆனந்தமும் அடையுங்கள், புண்ணியத்தையும் பெறுங்கள். வரலாம், குழந்தை வர வேண்ட வந்தவர்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். மெட்ராஸுக்கும் வந்து நின்னீங்களே நீங்க? திருவள்ளூர் மாவட்டமா? மதுரவாயன். என்னடா தொழில் பார்க்குற? இதுவரை இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய விழுந்து விழுந்து எந்திரிச்சியடா. நிறைய நஷ்டங்களை சம்பாத்தியம் செய்தாயே. சில பேர்களை நம்பி பணங்களை இழந்தாயே. உறவினர்களே உன்னை ஏமாற்றி உன் உள்ளத்தை புண்படுத்தினார்களே. கால் வந்துட்டு வாங்குவோம். வைகாசி விசாகத்துக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும்.
அந்த குழந்தை ஆம்பளை பையனாக இருப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, முருகப்பெருமானுடைய பெயர் வச்சு உலக புகழை அடைவான். அவன் ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பான்டா. உனக்கு நிறைந்த செல்வத்தையும் தாரேன், இந்த வண்டி தொழிலை நடத்தவா வேண்டாமான்னு மனக்குழப்பம். அப்படி இல்லைடா, இன்னும் வண்டி வாங்கித்தாரேன், வெற்றியாக ஓடுறா, நல்லாரு மகனே, ஐஸ்வர்யமாயிரு ஓ. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அது திருன்னு வந்தோடனே அவங்களுக்கு அப்படி திரு திரு அப்படி வந்தோடனே அவங்களுக்கு. அடுத்த பைசில் நாகர்கோவில், நீங்க வாங்க. நாகர்கோவில் பக்தரான நாகர்கோவில் அப்படியே நின்னுங்க. நாகர்கோவில் தானே, உட்கார். நீங்க கால் வந்துட்டு வாங்க. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. என்னப்பா வேணும்? ஒன்று வேணுமா வேண்டாமா? நான் இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க. இருக்கிற பெரியவங்க அந்த பொம்பளை பிள்ளைய வாழ வைக்கிற மனசில் இல்லை. விரும்பாததை நம்ம வர வைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என்பது பொருள். அதனால் சற்று ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்து எந்த பதிலும் சொல்லாமல் இருங்கள். அவங்கள ஒரு முடிவெடுத்து உங்கள்கிட்ட வந்து சரணாகதி ஆக்கித்தார. கால் ஒன்று வா போ. என்ன இருக்கீல சொல்ல மாட்டேன், பின்னால் நிற்கான். இந்தா பொறுமையாக இருங்க, வெற்றியாக்கி தாரேன். வேறு என்னப்பா வேணும்? ஆமாம், பொறுமையாக இருங்க. 3 மாதம் 90 நாட்கள் அவகாசம். ஆத்திரப்படவே வேண்டாம், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். வெற்றியாக கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு என் பையனுடைய மனநிலைகள் சரியில்லை, அதை சரியாக்கி கொடுங்கள் என்று கேட்டு வந்தவர்கள். வண்டி தாங்களேன். கால் வந்துட்டு வரலாம். மயக்குமாலை பொழுதே நீ போ